போனா? இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவன் சம்பந்தமே இல்லாம வந்து நம்மள டைவர்ட் பண்ணி விட்டுருவான். ஷோ, இவன் கூட பெரிய ரோதனையா இருக்கு. ஷோ, மாறா 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 மாறா, டேய் எங்கடா போற? ஏன் உனக்கு என்ன? டேய் இந்த பம்பு பேச்சு தானே வேணாங்கிறது. இப்ப நான் உன்னை என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்வளவு கோவப்படுற? அதான் எல்லாம் சொல்லிட்டியே. என்னாலதானே வீட்டுல அவ்வளவு பிரச்சனை. இப்ப எதுக்கு என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? ஓ ஆமா, இவர் பெரிய இவரு ரோஷப்பட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாரு. நாங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கணுமாக்கோ? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் வந்து நிக்கணும், புரியுதா? எனக்கு யாரும் வந்து நிக்க வேணாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். டேய் வண்டியை நிறுத்துடா. எனக்கு கொஞ்சம் தனியா போக விட. பின்னாடியே தொத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பியா? கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. என் நேரமும் என் மூளைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்குன்னு நினைப்பியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஓ, உங்க மூளைக்குள்ள நான் வந்து உட்காரமா வேற யாரும் வந்து உட்காருவாங்க? மனுஷனை உசுர வாங்குறதுக்குன்னே வந்து சேர்ந்துருக்கு. டேய் உனக்குள்ளே முடங்கினா எனக்கு எப்படா கேக்கும்? சத்தமா பேசு, கேட்க மாட்டேங்குதே. ஆமா, சத்தமா கத்துற, ஊரே பார்த்து சிரிக்கட்டும். பேசாம வண்டி திருப்பி வீட்டுக்கு போ. டேய் மாறா, டேய் நீ வண்டி திருப்பிட்டு முதல்ல வீட்டுக்கு வாடா. முடியாது. அப்ப என்னாலே வீட்டுக்கு போக முடியாது. டேய் மனசுல என்ன பெரிய அல்டிமேட் ஸ்டார்னு நினைப்பா? அப்படியே ரேஸ் விடுற. டேய் ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்சம் ஸ்லோவா போடா. ஷோ, என்ன பண்றது? டேய் உன்னதான். பேசாம வீட்டுக்கு போடி. அப்ப நீயும் வா, வீட்டுக்கு போலாம். என்னால வர முடியாது. அப்ப நானும் வீட்டுக்கு போக மாட்டேன், பாத்துக்கலாம். இங்க வாங்க. என்னம்மா, ஆட்டோவுக்கும் பைக்குக்கும் ரேஸ் வரீங்களா? இல்ல சார், அது வந்து. ஏய் யாரா நீ? எந்த ஏரியா? இந்த ஏரியா தான் சார். எதுக்கு அந்த பொண்ணை சேஸ் பண்ற? எது? இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுறதே பெரிய விஷயம். நீ டீஸ் பண்றியா? நான் டீஸ் பண்ணனா? சார், அந்த பொண்ணு தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அத கேளுங்க. ஏமா, நீ எதுக்குமா அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்க? சார் அது வந்து. உனக்கு தெரிஞ்சவனா? அதெல்லாம் தெரியாது சார். இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது எனக்கு. நான் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏதோ ரோட்ல போற பொண்ணு. இது சரியா வராது. கேஸ ஃபைல் பண்ணிட்டு வண்டி ஸ்டேஷன் கொண்டு போயிடலாம். சார் ஒரு நிமிஷம் சார், எங்க 2 பேருக்குள்ள சண்டை சார். சமாதானப்படுத்துறதுக்காக போய்கிட்டு. அதெல்லாம் இல்ல சார். ஏய் மோரோ வலோட தர. பர்சா? அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சார். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? யாரு நீங்களா? இதுல யாரு ஹஸ்பண்ட் யாரு வைஃப்? அவங்க புருஷனா இருக்கும்போது நான் பொண்டாட்டி சார். ஆனா நான் தான் புருஷன் சார், அவ பொண்டாட்டி. ஏய் நக்கலா உனக்கு? நீங்க மட்டும் நக்கலா கேள்வி கேக்குறீங்க. அப்ப நக்கலா தானே பதில் சொல்ல முடியும். என்னையா சண்டையா? ஆமா சார். நானே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு போக பயந்துதான் நைட் டியூட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல உங்க பிரச்சனை வேறயா? எந்த சண்டையா இருந்தாலும் வீட்டுல போய் போட்டுக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க. யோ நீ நில்லியா? சொல்லுங்க சார். மா நீ போமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். போமா போமா. முடியாது, வீட்டுக்கு முடியாது. யோ என்ன எப்படி இருக்க? என்ன சார்? பொண்டாட்டி கிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாது. கோச்சுக்கிட்டலாம் நம்மளால எங்கேயும் போக முடியாது. எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு தானே போய் ஆகணும். விட்டு கொடுத்துறியா? எவ்வளவு நாள் தான் சார் விட்டு கொடுத்தே போறது? எவ்வளவு நாள் ஆனாலும் விட்டு கொடுத்துதான் ஆகணும் தம்பி. வாழ்க்கை முக்கியம் தம்பி. போங்க அனுபவத்துல. ஏய் இங்க பாரு, நான் சொன்னது தப்புதான். ஏய் சாரிடா, என்ன மன்னிச்சிரு. நீ சொன்னதெல்லாம் ஒரு தப்பும் இல்லடி, உண்மைதான். ஏன்னா என்னாலதானே எல்லா பிரச்சனையும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி எல்லாம் ஒத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. உன் மேல தப்பு இல்ல, புரியுதா?
இல்லம்மா, என்னால் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன், அது உண்மைதான். அது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் என்ன நீ பாட்டுக்கு நீ தனியா பிரிச்சு பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணு தனியா எல்லாம் கிடையாது, நானும் கூட தான் இருக்கேன், அதை மறந்துடாத. இங்க பாரு, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் புருஷனோட பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனைன்னு ஒன்னும் தனித்தனி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். சரியா? சரி கிளம்பு, வா போலாம். என்னடா? இல்ல, சின்ன வயசுல இருந்து என்ன சுத்தி எல்லாமே தப்பா தான் நடக்கும். நான் ஒரு பிரச்சனையை சரி பண்ணுவேன், அடுத்து இன்னொன்னு பெருசா வந்து நிக்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்து அது என்னோடயே போக மாட்டேங்குது. என் அண்ணன், அப்பா, அத்தை, என் குடும்பத்தையே பாதிக்குது. சில நேரங்கள்லாம் மொத்தமா இவங்க எல்லாத்தையும் விட்டு விலகி ஓடிட்டேன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்குமோன்னு தோணும். ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல வீரா, ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களால நிறைய கஷ்டம் வருதுன்னா அவங்கள அந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல அவங்க அந்த குடும்பத்தை விட்டு ஓடி போறதோ சகஜம் தானே. அட்லீஸ்ட் அந்த வீடாவது நிம்மதியா இருக்கும்ல. ஆரஞ்சிருவேன். பேசலாம் பேச்சு விட்டு ஓடுறானா, ஓடி போறானா. ரொம்ப மலப்பா இருக்குடி. இங்க பாரு, கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஏண்டா நீ ஏன் இப்படி புலம்புனா நான் எவ்வளவு புலம்பணும்? பாத்துக்கலாம், வா போலாம்.